கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். எனக்கருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தராக இயேசு சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். என் ஆண்டவருடைய வார்த்தை இந்த கடைசி நாட்களில் நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த வேதத்தில், இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த தீர்க்க தரிசன வசனங்கள், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் இதை நாம் கேட்டு கீழ்ப்படிவோமானால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இன்னும் இந்த உலகத்தில் அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் இந்த உலகத்தில் அசுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதே, நாம் ஏன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், ஆனால் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, மற்றவர்களை பார்த்து சோர்ந்து போகாதே, அநீதிமானை கண்டு சோர்ந்து போகாதே. நீ பரிசுத்தம் ஆக வேண்டும் என்று சொல்லி தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கு என்று சொல்லி உன்னை அழைத்திருக்கிறார். இந்த பரிசுத்தத்திற்கு உன்னை முழுவதுமாய் ஒப்புக்கொடு. சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அக்கிரமக்காரனுக்கு உண்டான அவனுடைய கிரியைக்கு ஏற்ற தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். தேவ பிள்ளையை கர்த்தருடைய சமூகத்தில் கிட்டி சேரலாமா? இந்த தேவ புஸ்தகத்தில் எழுதி கொள்ளுகிற வார்த்தைகளை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கலாமா? தன்னுடைய சகோதரன் மேல் நட்பாய் இல்லாதபடிக்கு விரோதிக்கிறவன் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாதவன். நாம் மற்றவர்களிடத்தில் நேசிப்பித்து, மற்றவர்களோடு கூட அன்பாக இருந்து, மற்றவர்களிடத்தில் இன்னும் அருகிலே நெருங்கி செல்லத்தக்கதான கிருபையை நாம் ஆண்டவரத்தில் கேட்கலாமா? இந்த நாளிலும், ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே இன்னும் நான் உம்மண்டை வர வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். என் ஆண்டவர் சொல்லுகிறார், வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்பானால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் உன் இதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அநியாயம் செய்கிறவர்களை குறித்து நீ பார்க்காதே, தீதானவர்களை குறித்து பார்க்காதே. நீ பரிசுத்தம் உள்ளவனாயிரு, இன்னும் பரிசுத்தப்படு. ஆண்டவருடைய வருகையில் நாம் அவரோடு கூட எதிர்கொள்ள நம்மை நாமே ஆயத்தப்படுத்தலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. வேதம் சொல்லுகிற வண்ணமாக உம்முடைய வார்த்தையின்படியாய் நீர் சீக்கிரமாய் வருகிறீர். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அசுத்தத்தை அல்ல, பரிசுத்தத்தில் மேல் பரிசுத்தம் அடைய கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.